Taste the Daily. மத்திய சென்னை தொகுதி வாக்கு எண்ணும் மையமான நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில் கெட்டுப்போன உணவை வழங்கியதாக தேர்தல் பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நுண்பார்வையாளர்கள், மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் என 454 பேர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்ட நிலையில் காலை, மதியம் என இரு வேளைகளிலும் கெட்டுப்போன உணவை வழங்கியதாக வேதனை தெரிவித்துள்ளனர். உணவு கிடைக்காமல் பட்டினியாக பணியாற்றி வருவதாக தேர்தல் பணியாளர்கள் புகார் அளித்தனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தரமில்லாத மதிய உணவு வழங்கப்பட்டதாக அரசியல் கட்சி முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் அதிகாரிகள் அரசியல் கட்சி முகவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த மதிய உணவு தரமில்லை என்பதால் அதை குப்பைகளில் வீசி பசியுடன் பணியாற்ற சென்றுள்ளனர். தேர்தல் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாகவும் முகவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி வாக்கு எண்ணும் மையத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பத்திரிகையாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி அங்குள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் மொபைல் ஆப் மூலமாக செய்திகள் சேகரித்து அனுப்புவதால் மொபைல் போன் மூலமாக செய்தி சேகரிக்க அனுமதி கோரியுள்ளனர். அதற்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பத்திரிகையாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை வாக்கு எண்ணும் மையத்தில் தாமதமாக மதிய உணவு வழங்கியதாக முகவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முகவர்களுக்கு 1 மணி நேரம் காலதாமதமாக மதிய உணவு வழங்கப்பட்டதால் உணவுக்காக காத்திருந்த முகவர்கள் முண்டியடித்துக் கொண்டு உணவை வாங்கி சென்றனர். தேர்தல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல முகவர்கள் உணவருந்தாமலேயே பணியில் ஈடுபட்டு வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலைய பகுதிகளில் திடீரென சூறைக்காற்று, இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் தரையிறங்க முடியாமல் 7 விமானங்கள் பெங்களூருவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. இதேபோல் சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி, ஹைதராபாத், மதுரை உள்ளிட்ட 14 இடங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் 5 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக இந்த முறையும் 5 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது.